இப்போ இன்சூரன்ஸ் சொல்லும்போது இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ப்ரீமியம் பேமெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக 4 years வரைக்கும் நான் பே பண்ணிட்டேன். ஆஃப்டர் 4 yearsக்கு அப்புறம் ஒரு சில ரீசன், ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ இதுவரை சோஃபார் நான் கட்டின அமௌண்ட் எனக்கு வருமா இல்லை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. பர்சனலி எனக்கு இந்த ஒரு கொஷின் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மேம்? இந்த பயம் உங்களோடது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. அதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டின பணம் எங்கேயுமே வேஸ்ட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு டியூ தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அல்லது வந்து 1 year தான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு வந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 years பே பண்ணியிருந்தா தான் சரண்டர் ஆர் வந்து ரீபேமெண்ட்டை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கம்மி பண்ணாங்க. ஐ திங்க் ஸோ இப்போ 1 year இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களால் கண்டினியூ பண்ண முடியல, 2 full years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதுவும் ஃபுல்லாக கிடையாது, அந்த சம் பர்சன்டேஜ் வந்து டெபிட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் எங்கிட்டயே கேட்குறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் day 1ல இருந்தே அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 lakhs கவரேஜ் எடுத்திருக்காங்க, ஒரே ஒரு டியூ தான் கட்டியிருக்காங்க. ஓகே, சடன்லி அன்எக்ஸ்பெக்ட்லி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு டியூ தான் கட்டியிருக்கீங்க, என்னால் ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது, இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் சொன்னால் அது எப்படி சரியானதாக இருக்கும்? ஓகே, அப்போ 2 சைடுமே மியூச்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு IRDA நார்ம்ஸ் பிரகாரம் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்குமே பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பீரியட்குள்ள இந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பத்திரம், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, பத்திரம் ரைட் பண்ணுறீங்க, பதிய வைக்கிறீங்க, அது நீங்கள் நினச்ச நேரத்தில் போய் மாற்றிக்க முடியாது இல்லையா? ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனால் ஆனது தான். அந்த மாதிரியான விஷயமா தான் நான் இதையும் பார்க்குறேன். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை மக்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசிஸை எடுத்துட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.